ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் 3 இட்லி சாப்பிட்டேன். பக்கத்தில் வாதேரி விட்டு அக்கா கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கி ராமேஸ்வரம் கிளம்பிட்டேன். வாதேரி அக்கா கோவிலுக்கு போகலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? போகலையாம், அவங்க வந்து போகலைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் வீதியில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் கோவில் கிளம்புனாங்க. சரி, அப்புறம் இன்னும் அடுத்த டைம் எப்போ நீ போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடுத்த வருஷம் தான்ப்பா போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் என்ன வேலை, எங்கே இருப்போம், என்ன இருப்போம், உசுரோடு இருப்போமா, இல்லை வேறு எங்கேயாவது இருப்போமா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த வேலையில் இருப்போம், லீவ் கொடுக்குற வேலையில் இருப்போமா, லீவே கொடுக்காத வேலையில் இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அடுத்த வருஷம் அடுத்த செகண்டு நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்குது. அதனால் சரி, நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஊர் ஜனங்களோட போயிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் விருப்பம். கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கையில் காசு இல்லாத நேரம். சரி, என்னடா பண்ணுறதுன்னு, செலவுக்கே என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் சாமிக்கு பண்ணுறதால கடன் வாங்கிட்டு கூட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் போகிறதுக்கு. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஜாலியாக போயிட்டு வருமே. நான்லாம் சத்தியமாக எங்கேயுமே டூருக்குன்னு போனதே கிடையாது. நாங்கள் வந்து 4ஆவதோ 5ஆவதோ படிக்கும்போது எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா வீட்டில் எல்லாருமே டூர் போயிருக்கோம். 4ஆவதுன்னு தெரில, 5ஆவதுன்னு தெரியல, படிக்கும்போது டூர் போயிருக்கோம். சென்னை சைடு போயிருக்கோம். நிறைய ஊர், இன்னமும் கொஞ்சம் ஒரு சில ஊர்லாம் ஞாபகம் இருக்குது. ரத்னகிரி, வெள்ளிமலை, இப்படிலாம் சென்னை ஃபுல்லாக சுற்றுலா பயணம் மாதிரி போயிருக்கோம். இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நான் எங்கேயுமே டூருன்னு போனது கிடையாது. ஒன்று கள்ளக்குறிச்சி, விட்டா ஈரோடு, இல்லைன்னா திருப்பூர். எதுக்கு? வேலைக்காக தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கேயுமே போனதில்லை. சுற்றுலா பயணம் அப்படின்ட்டு எங்கேயுமே போனதில்லை. மருவத்தூர் கோவிலுக்கு வேணால் போயிருக்கோம். அது டூர் மாரிலாம் இல்லை. ஆடி அமாவாசைக்கு, தை அமாவாசைக்கு இது மாதிரிலாம் போயிருக்கோம். அப்புறம் கஞ்சி கலையம் எடுத்துக்கிறது, இப்படி போயிருக்கோம். அது கூட மருவத்தூருக்கே கூட போயிட்டு இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. போகிறதே இல்லை அதுலேருந்து. சரி, ராமேஸ்வரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்பிட்டே இருக்கிறேன். துணி துவைச்சிட்டேன், குளிச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மாவு கடையில் வாங்கிட்டு வந்து இட்லி சுட்டு பூண்டு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பூண்டு உரிச்சிட்டு இருக்கேன். பாதி பூண்டு வந்து நான் முந்தானேத்தே ஸ்டாக்கில் உரித்து வச்சுருந்தேன். பூண்டு பொடி அரைக்கலான்னு கொஞ்சம் இவ்வளோ பூண்டு உரித்து வச்சுருந்தேன். அதனால் பூண்டு பொடி அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றதால சரி சட்னிக்கு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கூட வந்து பூண்டு பொடி அரைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் பூண்டு உரிச்சிட்ருக்கேன். பூண்டு சட்னி செய்ய போகிறேன். ஊருக்கு போயிட்டு வரேன். வணக்கம். ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். அப்புறம்